வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இன்று நமது வேதாத்ரி மகர்ஷியின் தற்சோதனை பகுதியிலே கவலை ஒழித்தல் என்ற ஒரு தலைப்பில் வரக்கூடிய எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற ஒரு சிந்தனையை இதுகாரும் அம்மாவர்கள் செய்தார்கள். அதாவது, நாம் இந்த தற்சோதனையை தொடங்கும்போது ஆசை என்பதில் ஒரு சீரமைப்பு வந்துவிட்டால் அது சினமாகவோ கவலையாகவோ மாறாது என்பதை அங்கேயே நாம் சொல்லியிருக்கின்றோம். இருந்தாலும் நாம் இப்பொழுது இந்த கவலை என்பதை முழுமையாக ஒழிக்க முடியும் என்ற ஒரு கோணத்திலே மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த தத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை எப்படி அது கவலையே இல்லாமல் இருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு தன்மையை, ஒரு மனித வாழ்க்கையின் இயல்பு தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அங்கு கவலை தோன்றுவதற்கான காரணமே இல்லை. எப்பொழுது கவலை தோன்றலாம் என்றால், மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய அந்த தேவைகளே பூர்த்தி ஆகாமல் இருக்கும் பொழுது, இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பில் அங்கு அந்த இணைப்புக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது கவலை ஏற்படலாம். அது ஒன்றுதான் கவலையாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது உடலும் உயிரும் இணைந்து இருப்பது தான் வாழ்க்கை. அதுவும் இசைந்து இருப்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ரொம்ப 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 சிம்பிள். இந்த வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுங்கிறதான் நாம் என்ன பண்ணுறோம், நமது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சமுதாயத்திலும் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயம் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் குழப்பி ஒரு சிக்கலாக மாற்றி விடுவது என்பதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது வெரி 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 சிம்பிள். என்ன? வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்றால் இங்கு உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும், அவ்வளோதான். இசைவாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். இசைவாக இருப்பதுன்னா நோய் இல்லாமல் இருப்பது, இணைந்து இருப்பதுன்னா உயிரோடு இருக்கிறோம் என்பது. அப்போ உயிரோடு இருக்க வேண்டும், அதில் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதானே இந்த இரண்டுக்கும் ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்தால் கவலைப்பட வேண்டியது தான். இப்போ இதில் எங்கே பற்றாக்குறை இருக்கிறது என்று பார்த்தால், உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் இல்லை. அது சில இடங்களில் பற்றாக்குறையாக மாற்றப்படுகிறது, ஆக்கப்படுகிறது. அது மனிதனால் ஆக்கப்படுகிறது. இயற்கை அப்படி ஒரு பற்றாக்குறையை கொடுக்கவில்லை. இயற்கை வளங்கள் நிறைந்து இருக்கிறது. ஆனால் நோய் என்பது இருக்கிறதே, அதுதானே கவலையாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த நோய் என்பதும் செயற்கையாக நாம உருவாக்கி கொண்ட நோய்கள் தான் இருக்கிறதே தவிர இயற்கையிலே நோய் என்று ஒன்று இல்லை. அப்போ இந்த செயற்கையிலே நோயை உருவாக்கி கொள்கிறோம் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால், தேவையை மீறுகிறோம். தேவையை மீறுகிற போது தான் அங்கு நோயாக ஏற்படுகிறது. அப்போ தேவையை மீறி நோய் வருகிறது என்று சொல்லுகிறோமே, இங்கு தேவையை மீறிய ஒரு தேவையை வைத்துக்கொண்டு
அதன் அடிப்படையில் தான் இந்த எதிர்பார்ப்பு என்ற வார்த்தையே உற்பத்தி ஆகிறது. அதாவது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருள் எதிர்பார்க்கிறோம் என்று எதிர்பார்ப்பவர்கள் எங்கேனும் இருக்கிறார்களா என்று சொன்னால் அது ஒரே ஒரு இடமாகத்தான் இருக்க முடியும். அந்த இடம் எது என்று சொன்னால், அதாவது பிச்சை கேட்பது. அங்கு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் கையேந்தி பிச்சை எடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்தில் கூட அவர்கள் எதிர்பார்ப்போடு எடுத்தால் அங்கேயும் தவறு. இப்போ அவருக்கு என்ன வேண்டும்? தேவை நிறைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. தேவை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பசிக்கு சாப்பாடு வேணும், தாகத்துக்கு தண்ணி வேண்டும், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பாக ஏதோ ஒரு உடை வேண்டும், அவ்வளோதான். இப்போது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்காவது பசிக்காக உணவு கேட்டால் உணவு கிடைத்து விடுகிறது. இப்போ இந்த இடத்துல எதிர்பார்ப்புங்கிறது எங்கே வருது அப்படின்னு கேட்டால், இங்கே பசியை போக்குவதற்கு எனக்கு இந்த உணவு தான் வேண்டும் என்று எல்லை கட்டி கொண்டு மனம் செல்லும்போது அது எதிர்பார்ப்பாக மாறுகிறது. இங்கே அதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ ஏன் அது வந்தது? இதுதான் வேண்டும் என்று ஏன் வந்தது என்று சொன்னால், அங்கு அந்த புலன் வழியாக பொருளை அனுபவித்ததில் ஒரு மயக்கம் என்று ஒன்று வந்துவிட்டது. அப்போ தேவைக்காக பிச்சை எடுப்பவர்களிடமே ஒரு மயக்கம் என்ற அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கும் தேவையை மீறிய உணவு கிடைத்து அவர்களும் அதில் மயங்கி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இங்கே தான் எதிர்பார்ப்பு. அப்போ எதிர்பார்ப்பு என்பது அந்த வார்த்தை தோன்றுவதற்கு காரணம் என்ன, என்னவாக இருக்க முடியும் என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், மயக்கம் என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். பொருள் மயக்கம், அந்த விழிப்பு நிலை இல்லாத மயக்கம் என்ற ஒரு நிலைதான் எதிர்பார்ப்பு என்பதை கொடுக்கிறது. சரி, இப்போ இந்த அடிப்படையிலே எதிர்பார்த்தலும் நடத்தலும் என்று ஒரு தலைப்பின் கீழ் இந்த கவலை ஒலித்தலை நம்ம பார்ப்போம். எதிர்பார்த்ததெல்லாம் நடந்து விடுகிறதா? நடக்க வேண்டும் என்று எதுவும் சட்டம் இருக்கிறதா? நான் எதிர்பார்த்தால் அது நடந்தே ஆக வேண்டும் என்று எதுவும் சட்டம் இருக்கிறதா? இல்லை தனி மனிதனுக்கு இருக்கிறதா? இல்லை நாட்டு ஆளும் அரசனுக்கு இருக்கிறதா? யாருக்கும் முடியாது. இது அடுத்த பகுதியிலும் நான் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதற்கு ஏதாவது எதிர்பார்க்கறதுக்கு அவருக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா? முடியாது, கிடையவே கிடையாது. எதிர்பார்த்தல் என்பது எந்த நிலையில் இருந்தாலும் அது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயற்கை சட்டத்தின்படி அது நடக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போதான் மகர்ஷியினுடைய இன்னொரு வார்த்தை வருகிறது, சங்கல்பம். சங்கல்பம் என்பது நடக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல. இந்த சங்கல்பம் என்பது இதை செய்வேன் என்று சொன்னால் அதை செய்வதற்கான செயலை நாம் செய்வதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குமே தவிர அதை செய்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ என்ன ஆகிறது? எதிர்பார்க்கிறதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. சங்கல்பம் செய்தால் அது நடப்பதற்கான செயலை நாம் செய்வதற்கு நமக்கு மனம் ஊக்கம் வந்து அந்த செயலை செய்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது என்ன பண்ணுறோம்? சங்கல்பம் வரும்பொழுது நமது தகுதியை வளர்த்து கொண்ட பிறகு, தகுதியையும் திறனையும் வளர்த்து கொண்டால் அது நடக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைப்பிலே, நாம் தகுதியும் திறனும் பெற்றிருந்தால், டிசர்விங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது நடந்தே தீரும். இதை ரஜினியினுடைய டைலாக் கூட சொல்லுவாங்க, நடக்க வேண்டியது நடக்காமல் போகாது.
நடக்கக்கூடாதது நடக்காது என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். இப்போது நடக்கக்கூடாது என்று இருக்கிறது என்று சொன்னால் அதை எதிர்பார்த்தால் நடந்து விடுமான்னா நடக்காது. சரி, நடக்க வேண்டியது எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் அது நடந்துவிடும். இப்போ நல்லா பாருங்கள், ஒன்று எதிர்பார்க்காமல் நடந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மனம் எப்படி இருக்கும்? எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும்? இந்த இரண்டு இடங்களிலும் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்று சொன்னால் அது கவலை, அங்கு உயிராற்றல் விரயம். அப்போ என்ன ஆகிறது? அடுத்த கவலைக்கு உரிய ஒரு நோய் துன்பத்துக்கு அது வழிவகுக்கக்கூடியதாக மாறுகிறது. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை, நடந்து விட்டது. எவ்வளவு மகிழ்ச்சி! அந்த இடத்தில் ஜீவகாந்தம் வரவு. அப்போ எதிர்பார்க்காமலே நடக்குமா? எதிர்பார்த்தே நடக்கலை, எதிர்பார்க்காம எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அங்கு தகுதியும் திறனும் நாம் வளர்த்து கொண்டால் அது நடந்தே தீரும். அப்போ அங்கு எந்த திறன்? உடலின் திறன், அறிவின் திறன். இது ரெண்டையும் நாம் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோமோ அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்குத்தான் அது நடக்கும். நிறைய பேர் உடலின் திறன், அறிவின் திறனை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அதை பயன்படுத்துவதே இல்லை, சோம்பேறியாக இருக்கிறார்கள். பலன் வருமா? வராது, வராது. ஆக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிர்பார்ப்பு என்பதை விட தகுதியையும் திறனையும் வளர்த்து கொள்வது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறதே தவிர வேறு எதுவும் அங்கு நடைபெறாது. சரி, அப்போ இந்த எதிர்பார்ப்புங்கிறது எங்கே கொண்டு போய் விடுகிறது? இன்று பாருங்கள், சமுதாயத்திலே சாதாரண ஒரு மனிதர் டெய்லி தினக்கூலியாக இருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், அல்லது பெரிய முதலாளியாக இருக்கலாம், இல்லை நடுத்தரமாக இருக்கலாம். எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலான மனிதர்கள், பெரும்பாலானம்னா கிட்டத்தட்ட 80 to 90% வச்சுக்கோமே, அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கடன் வாங்கித்தான் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். இப்போது இந்த வாழ்க்கை நடத்துவதற்கு கடன் இல்லாமல் வாழ முடியாதா என்று ஒரு கேள்வி. இப்போது வாழ முடியவில்லையே என்று சொல்லுகிறார்கள். கடன் இல்லாமல் அரசாங்கமே நடத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்போ கடன் இல்லாமல் வாழ முடியாது என்று மனிதர்கள் சொன்னதால் தான் அரசாங்கம் கடன் இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போது இந்த கடன் என்பது வருவதற்கான காரணமே என்ன என்று சொன்னால், அதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்பு ஒரு காரணமாக அமைகிறது. எதிர்பார்த்தது தான் கடனில் போய் முடியுது. அப்போ எதிர்பார்க்கிறோம், நடக்கணும், நடக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பொருள் பற்றாக்குறைனா கடன் வாங்கிறோம். எப்படியாவது கடனை வாங்கியாவது அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது பாருங்கள், கடன் வாங்கி நாம் நிறைவேற்றுவது என்பது நமது தேவைகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுகிறோமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. தேவையில்லாத ஒன்றை நிறைவேற்றுகிறோம் கடன் வாங்கி. அப்போ அது என்ன ஆகிறது? தேவை மீறி செயலாக மாறுகிறது. அது மீண்டும் ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. அது வேறு ஒரு துன்பமாக மாறுகிறது. அப்போ அந்த துன்பத்தை நீக்குவதற்கு திரும்பி ஒரு கடன் வாங்க வேண்டும். இப்பொழுது மனிதர்கள் எல்லாம் கடன் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது கடன் தீரும் என்று சொன்னால் சாகும்போது தான் கடன் தீரும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். கடன் இல்லாமல் வாழ்கிறதே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் கூட அப்படி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் அந்த கடன் இல்லாமல் வாழ முடியாதா என்றால் நிச்சயமாக வாழ முடியும். எப்பொழுது அது சாத்தியம் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அருட்தந்தை அவர்களின் வாழ்க்கை தத்துவத்தின் தேவைகள் 3 என்பதை உணர்ந்து கொண்டார். இதை மட்டும் உணர்ந்து கொண்டால் அந்த கடன் இல்லாமல் வாழ முடியும்.
அப்போது இங்கு எங்கு இந்த எதிர்பார்ப்புக்கான தொடக்கமெல்லாம் எங்கு தொடங்குகிறது என்று பார்த்தால், அந்த தேவைகள் 3 என்பது உணரப்படாத நிலையில்தான் இந்த எதிர்பார்ப்பு என்பதே தோன்றுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போது நமது வாழ்க்கை எதன் அடிப்படையில் நடக்கும், நாம் எதிர்பார்ப்பது என்பது நடக்குமா என்று வேறு ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமது வாழ்க்கை எதன் அடிப்படையில் நடக்கும்? வாட் இஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் அ மேன் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய அறிவாட்சி திறன், அவனுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய சஞ்சீத கர்மம் கூட்டல் பிராரப்த கர்மம் இரண்டினுடைய கூட்டு தொகையின் அடிப்படையில் தான் அது நடக்கும். இட் இஸ் எ பர்சனாலிட்டி ஆஃப் அ மேன் அப்படின்னு சொல்லிடுறார் மகரிஷி. அப்போ அந்த இரண்டின் அடிப்படையில் தான் நமக்கு எண்ணங்கள் எழுகிறது, செயல்களாக மாறுகிறது. இதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையே அமைகிறது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது அதை நாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க முடியுமான்னா முடியாது. அதன் அடிப்படையில் தான் அமையும் என்று சொல்லும் பொழுது, அதை மீறி நாம் வேறு ஒன்றை எதிர்பார்த்தால் எப்படி நடக்கும்? நடக்காது. அப்படி நடந்தாலும் அது மேலும் 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 இருக்கக்கூடிய கர்ம வினையை கூட்டுவதாகத்தான் அமையும். சரி, ஆக நமது கர்ம வினையின் படிதான் வாழ்க்கை நடக்கிறது என்பதை ஒருவர் உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் அப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்ற ஒரு வார்த்தை. இது தென்காசி அறிவழகன் அவர்கள் அடிக்கடி கூறுவார். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்று சொல்வார். என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள். இப்போது அப்படி ஏற்றுக்கொண்டால் மனதில் எந்த துன்பமும் இல்லை. துன்பம் தோன்றுவதற்கான காரணிகளும் இல்லை. இப்பொழுதும் துன்பம் இல்லை, எதிர்காலத்திலும் துன்பம் ஏற்படாது. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இதை ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை? அக்செப்ட்னு சொன்னால் ஒருவர் நமக்கு துன்பம் கொடுக்கிறாரா, அதையும் அக்செப்ட் பண்ணினால் என்ன ஆகும் என்று சொன்னால், அப்பொழுது நம்ம கர்ம வினை தீரும். அக்செப்ட் பண்ணு. ஒருவர் நம்மளை அவமானப்படுத்துகிறார், என்ன செய்வது? அக்செப்ட் பண்ணு. எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதிலும் நமது கர்ம வினை கழிகிறது. இப்போது நாம் பிறந்ததே கர்ம வினை கழிப்பதற்காக என்று நாம் என்ன பண்ணுறோம்? தத்துவம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் இங்கே மனவளக்கலைக்கு வந்த உடனே வாழ்வின் நோக்கம் என்ன என்று சொன்னால் கர்ம வினை கழிக்கிறதுங்கிறத எல்லாரும் பேசிடுறோம். சரி, இப்போது அந்த கர்ம வினை கழிவதற்குரிய காரியம் ஒன்று நடக்கும் பொழுது மட்டும் கர்ம வினை கழிக்கிறது தான் நோக்கம் சொன்னீங்க. அதான் வந்துருச்சு இல்லை, அதுக்குரிய சூழல் வந்துருச்சு இல்லை. அப்போ அந்த இடத்துல ஏன் அதை அக்செப்ட் பண்ண முடியல? அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்வின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டது ஒன்று, இங்கே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த நமக்கு வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நமக்கு வர வேண்டியது தான் வருகிறது என்ற ஒரு உணர்தல் நமக்கு வந்துவிட்டால் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்பது சுலபமாக வந்துவிடும். எதுனாலும் ஏற்றுக்கொள். சில விஷயங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னாகும்? கொஞ்சம் சில பொருள் நஷ்டம் இருக்கலாம். பொருள் நஷ்டங்கிறது என்னென்ன, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான எக்ஸஸ் என்பது நம்மிடம் விட்டு விலகக்கூடியதாக இருக்கும். சரி, போகட்டும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இந்த தேவைகளை உணர்ந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டால் இந்த எதிர்பார்ப்பு என்பதே வராது. எளிமையான வாழ்க்கை. இப்போ ஏன் இந்த எளிமையான வாழ்க்கையை நம்ம சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை சமுதாயம் வாழும்போது நம்ம எளிமையான வாழ்க்கை என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லா மனிதர்களும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ எளிமையான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை என்று சொல்வதற்கு இடமில்லை. இப்போ என்னாச்சு, சில மனிதர்கள் அதை வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று அப்படி வாழும் பொழுது இந்த வித்தியாசம் தெரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்,
அந்த வசதியாக ஆடம்பரமாக இன்று வாழக்கூடியவருடைய சந்ததியினுடைய நாளைய நிலை என்பது அந்த கர்மவினையின் அடிப்படையிலே மீண்டும் சக்கரம் கீழே வருவது போல வந்துவிடும். ஆனால் எப்பொழுதும் வாழ்க்கை வாழ்வதற்காக என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்ததிகளுக்கும் அதே மாதிரியான வாழ்க்கையாக வந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ இந்த எதிர்பார்ப்புங்கிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம வேறு ஒரு கோணத்தில் பார்ப்போம். எதை எதிர்பார்க்குறோம்? முடிவாக எதை எதிர்பார்க்கிறோம் என்று கேளுங்கள். நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது எப்படி இருக்கும்? ஒன்று பொருளாக இருக்கும், இல்லை நபராக இருக்கும். அவ்வளோதானே? இந்த ரெண்டில் ஒன்று தான். இப்போது அந்த எதிர்பார்ப்பின் இறுதியான நோக்கம் என்ன என்று பாருங்கள். எப்பயுமே நம்ம மேலோட்டமான எதிர்பார்ப்பை தான் பார்க்கிறோம். இறுதியான நோக்கம் என்ன அந்த எதிர்பார்ப்பில் என்று சொன்னால், இறுதியான நோக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி, இதுதான் இறுதியான நோக்கமாக இருக்கும். அந்த இறுதியான நோக்கத்துக்காகத்தான் இதை எதிர்பார்க்கிறோம். அப்படிதான் சொல். அப்போ ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. எதுக்கு? நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எல்லா எதிர்பார்ப்புகளும் இந்த நம்மிடம் இருக்கக்கூடிய இயற்கையான உணர்வுகளை முடிவாக கொண்டுதான் அங்கே எதிர்பார்ப்பு என்பது இருக்கும். அப்போ இப்போ நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? நம்மிடம் இருப்பதை நாமே எதிர்பார்க்கிறோம். எப்படி? வெளியிலே எதிர்பார்க்கிறோம், பொருள்களுக்குள்ளாக எதிர்பார்க்கிறோம், அந்த பொருள்களின் மூலமாக எதிர்பார்க்கிறோம், அது புறத்திலிருந்து வருகிறது என்று எதிர்பார்க்கிறோம். இங்கு ஒரே ஒரு தத்துவம் தெளிவுபடுத்த வேண்டும். இது எதுவுமே வெளியில் இல்லை, அவரவருக்குள்ளாகத்தான் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கக்கூடியதனுடைய இறுதியான அந்த இடம் நமக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அப்போ நமக்குள்ளாக நிலையாக இருக்கிறது. அப்போ இதை புரிந்து கொள்ளும் பொழுது வெளியில் எதிர்பார்ப்பு என்பது இருக்குமா? இருக்காது. இப்பொழுது இந்த எதிர்பார்ப்புனால இன்றைக்கி வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாகி இருக்கக்கூடிய தளம் எதுவாக இருக்கிறது தெரியுமா? திருமணம். திருமணம் என்பதில் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக வந்துவிட்டது. அந்த மேட்ரிமோனியில் 6 லட்சம் பேர் பதிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். 6 லட்சம் பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் பதிந்து கொண்டே இருக்கிறார்கள், ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் கல்யாணம் ஆகலை. ஏன்? ஆண்களெல்லாம் பெண்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்த்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெண்கள் ஆண்களை ரிஜெக்ட் பண்ணி அங்கும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இதைவிட இன்னும் நல்லதாக வேணும். ஒரு சேலை எடுக்கும் போது கூட சேலையை பார்ப்பாங்க. முதல்ல ஒரு 5 சேலையில் ஒரு சேலை பிடிச்சிருக்கும். இருந்தாலும் இதைவிட நல்லது என்று இன்னொரு 50 சேலையை பார்ப்பாங்க. இதைவிட நல்லது என்று இன்னொரு 50 சேலையை பார்ப்பாங்க. இப்படியே பார்த்துட்டு ஒரு 150 சேலையை பிரித்து பார்த்துட்டு கடைசியில் அந்த முதல்ல பார்த்த 5வது சேலை இருக்கே, அதுவே நல்லா இருக்குதே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை விட இன்னும் நல்லது என்று எதிர்பார்த்து போய் ஏமாந்து கடைசியில் என்ன பண்ணுறோம்? இப்போ இவ்வளவையும் பார்த்த பிறகு அதுவே நல்லா இருக்குதே. அப்போ அது நல்லா தானே இருந்துச்சு. இவ்வளவையும் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? முதல்ல அது நல்லா இருக்குன்னு சொன்னால் என்ன? ஆனால் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த 200 சேலையும் இவங்க பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அந்த முதல்ல நல்லா இருந்துச்சே அந்த சேலையை வேறு ஒருவர் பில் போட்டு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது? இது நான் சேலையில் சொல்கிறேன். இதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது. இவர்கள் புறத்திலே என்ன பண்ணுறாங்க? இதைவிட நல்லது என்று பெண்கள் மாப்பிள்ளையை ஒதுக்கி கொண்டே செல்கிறார்கள். 100 மாப்பிள்ளையை ஒதுக்குறாங்க. ஒதுக்கி கல்யாணம் ஆகிறதுக்கான வயசு கூடிய பிறகு சாய்ஸ் குறைந்து கொண்டே வருகிறது. 25 வயசில் உங்களுக்கு எத்தனை மாப்பிள்ளை ஜாதகம் வரும்? சாய்ஸ் எவ்வளோ இருக்கும்? இதில் இதைவிட நல்லது என்று இப்போ வயது 33 ஆகிப்போச்சு. இப்போ சாய்ஸ் என்ன ஆயிடுச்சு? குறைந்து விடுகிறது. ஏன்? நீங்கள் பார்த்தா அந்த 100 பேரில் எத்தனை பேர் கல்யாணம் ஆகி போயிட்டாங்களே. அப்போ என்ன ஆகிறது?
கடைசியில் பார்த்து 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 அந்த முதல்ல ஒரு 9வது ஒரு பையன் வந்தார், 15வது ஒரு பையன் வந்தார், 25, அந்த 3மே நல்லா இருந்துச்சே. இப்போ அதை விட கடைசியில் வந்து அந்த பழசே நல்லா இருந்துச்சுன்னா அந்த பழைய சேலையை தேடுற மாதிரி அந்த பழசுக்கே திருப்பி வர்றாங்க. திருப்பி வந்து பார்த்தா லிஸ்ட்டில் அந்த பையன் பேரை காணோம். என்னாச்சு? அவன் கல்யாணம் ஆகி போயிட்டான், முடிவுச்சு. இப்போது இப்படி எதிர்பார்த்து கொண்டே மேட்ரிமோனிக்கு பணம் கொடுத்து மேட்ரிமோனி கம்பெனியை கோடீஸ்வரனாக்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். கடைசியில் போய் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ணி சிக்கி தவிக்கும் பொழுது நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாப்பிள்ளை அங்கே நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுடைய மனம்? ஏன் இப்படி? இதற்கு ஒரே காரணம் அதீதமான எதிர்பார்ப்பு. இப்போது நீ எதிர்பார்க்கிறது ஓ தகுதியை பார்த்து கொண்டு எதிர்பார்க்கணும்ல, உன்னை பார்க்கணும் இல்லையா? நம்மை கண்ணாடியில் பார்த்து விட்ட பிறகு அங்கே பெண்ணையோ மாப்பிள்ளையோ ஃபோட்டோவில் பாருங்கள். ஃபோட்டோவை பார்த்து ரிஜெக்ட் பண்ணுறோமே, உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்களா? உங்களை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்களா? அப்போ அங்கே நமது தகுதியை நாம் மதிப்பிடாமல் அங்கே எதிர்பார்ப்பது மட்டும் கூடி போச்சு. ஏன்? இது எல்லா பேரும் அது மாதிரி எதிர்பார்க்குறோம், நானும் எதிர்பார்க்குறேன். எல்லா பேரும் வீணாக போகிறோம், நானும் வீணாக போகிறேன், இப்படிங்கிற மாதிரி ஆகிவிட்டது. அப்போ இந்த எதிர்பார்ப்பு என்பது எங்கேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கோமே, இங்கே நாம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா? வெற்றி யாருக்கு வேணாலும் வரலாம், விளையாடுகிறோம், திறமையாக விளையாண்டோம், அவ்வளோதான். வெற்றி தோல்வி என்பது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அப்படி நினைத்து கொண்டு தான் விளையாட வேண்டும். அது ஒரு விளையாட்டு, அது வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த விளையாட போகிறவங்களே பெரிய வாழ்க்கை மாதிரி ஆகிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போதே அப்படி டிவியில் பார்த்து அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவரெலாம் இருக்கார். எதுக்கு? என்ன வாழ்க்கை? அப்போ இது இப்படித்தான், இதுதான் ஜெயிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது எதுக்கு? எந்த எதிர்பார்ப்பும் தேவையில்லை. ஆக ஒவ்வொன்றிலும் அந்த எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தில் தான் போய் முடியக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் என்று அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள். நாம் எப்படி வாழ்வோம் என்று சொன்னால் எளிமையாக வாழ்வோம், ஆனால் மனதில் நிறைவாக வாழ்வோம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலானோர் ஆடம்பரமாக வசதியாக வாழ்கிறார்கள், அகத்திலே குறைவுடையவர்களாகத்தான் வாழ்கிறார்கள், நிறைவாக வாழ்வது இல்லை. இப்போ நமக்கு இறுதியாக கிடைக்க வேண்டியது, இந்த புறத்தில் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு இறுதியாக கிடைக்க வேண்டியது கிடைப்பதில்லை. ஆனால் அகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு இறுதியாக தேடக்கூடிய நிறைவும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது. நமக்கு என்ன வேண்டும்? இதுதான் வேண்டும். அப்போ எதிர்பார்ப்பது என்பதை குறைத்து கொள்ளலாமா, நிறுத்தி விடலாமா என்று கேட்டால், எதிர்பார்ப்பை குறைக்க வேண்டாம், எதிர்பார்ப்பை நிறுத்தி விடுங்கள். எதிர்பார்ப்பது என்பதை வேண்டாம், அதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால் கவலையில் பெரும் பகுதி தீர்ந்துவிடும். ஆக நாம் செய்ய வேண்டிய கடமையை செய், பலனை எதிர்பாராதேனா என்ன பலன் வருகிறதோ அதை ஏற்றுக்கொள், அவ்வளோதான். எதிர்பார்க்கலைனாலும் அந்த பலன் வரும். அது எதை அடிப்படையாக கொண்டு வரும்? உன்னுடைய திறனை அடிப்படையாக கொண்டு வரும். இதனால் ஏற்றுக்கொள். இப்படித்தான் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தா என்றால் அங்குதான் பிரச்சனை. அதனால் வாழ்க்கை என்பது அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் இறுதியாக நாம் அந்த உணர்வுகள் தான் நமக்கு ஒரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உணர்வுகள் என்பது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது எதிர்பார்ப்பு என்பதை விட்டு எளிமையாக வாழ்ந்தால் கூட கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். வெறும் இட்லி சாப்பிட்டு பசி நீங்கி விட்டது என்று நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்.
அவருக்கு செலவு வெறும் 30 ரூபா தான். ஆனால் 300 ரூபாய்க்கு சாப்பிட்டு அங்கு திருப்தி இல்லாமல், நிறைவு இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாரே, இவர் என்ன செய்வது? இதை விட 10 மடங்கு அவர் செலவழிச்சிருக்கிறார். ஆனால் அங்கே கிடைக்கல. அப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு இறுதியாக என்ன வேண்டும்? இறுதியாக அந்த உணர்வுகள் தான் வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் அந்த இலக்கணத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், யாருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கும் பயப்படுறது மட்டும் இல்லை, யாருக்காகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சமுதாயம் பேசுகிறதா? பேசட்டும். இந்த சமுதாயம் இருக்கிறதே, பேசும்போது பேசும். ஆனால் ஒரு துன்பம் என்று வந்தால் விலகிவிடும். அப்படிப்பட்ட சமுதாயம் பேசுவதற்காகவா நீங்கள் அதை நினைத்து கொண்டு இங்கே இப்படி வாழ வேண்டும் எதிர்பார்க்கிறீர்கள்? தேவையில்லை. நம் வாழ்க்கை நம் கையில். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்காக நான் செயல் செய்வேன், அதன்படி தான் நான் இதையெல்லாம் நடத்துவேன் என்ற ஒரு துணிச்சலுக்கு வாங்குங்கள். தெளிவு வந்த பின் துணிவு வேண்டும் என்பது மகரிஷியினுடைய கருத்து. இப்பொழுது ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறோம். துணிந்து நில்லுங்கள். அந்த நிலையில் வாழ்க்கையை ஒரு ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றுங்கள். வாழ்க வளமுடன்.